ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட இந்த சராசரி கொஸ்டினை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல சிம்பிளா சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். 11 முதல் 12 பெருக்கங்களின் சராசரின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி எந்த நம்பரை ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துட்டு அதனுடைய எந்த மல்டிபிள்ஸ் வரைக்கும் சராசரி கேட்டாலும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஷார்ட்கட்ல அப்படின்னா, எதனுடைய மல்டிபிள்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 11 இல்லையா? 11ல பாதி எடுத்துக்கணும், 5.5. அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும்னா, எத்தனை எண்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதாவது எத்தனை மல்டிபிள்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 12 மல்டிபிள்ஸ். சரிங்களா? அது கூட என்ன பண்ணணும்னா 1 கூட்டிக்கணும். சரியா? இன்ட்டு அது கூட 1 கூட்டினா என்ன வரும்? 12ஓட 1 கூட்டினா 13. இதை பெருக்கினா உங்களோட ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? 5 13 65, 5 6.5. சரிங்களா? அப்ப 65 கூட 6.5 கூட்டினீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 71.5 வரும் இல்லைங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 71.5. சரிங்களா? இது போல இந்த கொஸ்டினும் இன்னும் நிறைய கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட நிறைய கொஸ்டின் உள்ளடங்கிய ஒரு ஃபுல் லென்த் வீடியோ நம்ம அருண் அகாடமி சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா இங்க தெரியுது இல்லைங்களா அந்த பிளே பட்டன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பிளே ஆகும். நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இது இன்னும் நான் டீட்டெயிலா அதில் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரி, இதே மாதிரி நிறைய கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவா நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.